இலங்கையின் வங்கித்துறை வரலாற்றில் இடம்பெற்றிருக்கும் மிக பெரும் நிதி மோசடியாக கருதப்படும் NDB வங்கியில் இடம்பெற்றிருக்கும் மோசடி தொடர்பான விடயங்கள் இப்பொழுது அம்பலமாகி வருகின்றன. லக்கி பாஸ்கர் திரைப்பட பாணியில் இடம்பெற்றிருக்கும் இந்த நிதி மோசடி தொடர்பான விவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெறும் 380 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்ட இந்த மோசடி இன்று, அதாவது ஏப்ரல் 6ஆம் திகதி வெளியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி 13.2 பில்லியன் ரூபாய் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மோசடியானது ஏப்ரல் 2, 2026 அன்று முதலில் வங்கியின் உள்நிலை ஆய்வின் போது வெளிச்சத்திற்கு வந்தது. எனினும் இது ஒரே நாளில் நடந்த சம்பவம் அல்ல. அதே போல இது ஒரு தனிநபரின் செயலும் அல்ல. மாறாக வங்கியின் உள்ளக செயற்பாட்டு பிரிவில் இருந்த சில முக்கிய அதிகாரிகள் மற்றும் கணினி தொழில்நுட்ப வல்லுநர்கள் இணைந்து பல மாதங்களாக செய்த கூட்டு சதியாகும். இவர்கள் வங்கியின் பாதுகாப்பு விதிமுறைகளை உள்ளிருந்தே முடக்கியுள்ளனர். தற்போதைய தகவல்களின்படி வங்கி ஊழியர்களில் வெளியில் உள்ள சில நபர்கள் மற்றும் போலி நிறுவனங்களுடன் இணைந்து இந்த மோசடியை செய்துள்ளனர். மோசடியில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் அனைத்து ஊழியர்களும் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வங்கியின் வழக்கமான கணக்கு சரிபார்த்தல் முறைகளில் ஏற்பட்ட முரண்பாடுகளை தொடர்ந்து வங்கி நிர்வாகம் தீவிரமாக விசாரணைகளை நடத்தியது. ஆரம்பத்தில் மிகச்சிறிய தொகையாக தெரிந்தாலும் கணினி தரவுகளை தோண்டி துருவிய போது மேக்கர் செக்கர் எனப்படும் ஒரு ஊழியர் செய்யும் வேலையை மற்றொருவர் சரிபார்க்கும் பாதுகாப்பு முறையை இவர்கள் திட்டமிட்டு சிதைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக வங்கியின் தரப்பிலிருந்து வழங்கப்பட்ட முறைப்பாடின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். மோசடியுடன் தொடர்புடைய ஊழியர்கள் மற்றும் வெளியாட்கள் சிலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தலைமறைவாக உள்ள சிலரை தேடவும் மோசடி செய்யப்பட்ட பணத்தை மீட்கவும் சர்வதேச அளவில் ஒத்துழைப்பு நாடப்பட்டுள்ளது. இன்று ஏப்ரல் 6ஆம் திகதி பங்குதாரர்களுக்கு வழங்கப்படவிருந்த ரொக்க பங்குலாகும், அதாவது கேஷ் டிவிடெண்ட், மத்திய வங்கியின் உத்தரவின் பேரில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட் எனப்படும் பங்குகள் மூலமான லாப பங்கு திட்டமிட்டபடி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடியால் வங்கிக்கு சுமார் 4 பில்லியன் ரூபாய் வரை வரிக்கு பிந்தைய நிகர இழப்பு ஏற்படலாம் என கணிக்கப்பட்டாலும் வங்கியின் மூலதன இருப்பு போதுமான அளவில் இருப்பதால் வங்கியின் நிலைத்தன்மைக்கு ஆபத்தில்லை என மத்திய வங்கி உறுதியளித்துள்ளது. இந்த செய்தியால் NDB வங்கியின் பங்குகள் சரிவை சந்தித்துள்ளன. இன்று பங்கு சந்தையில் NDB பங்குகள் வர்த்தகம் செய்யப்படுவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் இவ்வாறான மோசடிகளை தவிர்க்க AI தொழில்நுட்பத்துடனான கண்காணிப்பு முறைகளை புகுத்த வங்கித்துறை திட்டமிட்டுள்ளது. வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கில் உள்ள பணம் பாதுகாப்பாக உள்ளதாகவும் இந்த மோசடி வங்கியின் உட்புற கணக்குகளில் நடந்துள்ளதே தவிர வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட கணக்குகளை பாதிக்கவில்லை என வங்கி நிர்வாகம் உறுதியாக தெரிவித்துள்ளது. தேவைப்பட்டால் NDB வங்கிக்கு தேவையான தற்காலிக நிதி உதவியை வழங்க தயாராக இருப்பதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இந்த மோசடி எவ்வாறு நடந்தது, இதில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பதை கண்டறிய வங்கி தற்போது ஒரு சர்வதேச தடயவியல் தணிக்கை நிறுவனத்தை நியமித்துள்ளது. அவர்கள் ஒவ்வொரு டிஜிட்டல் பரிமாற்றத்தையும் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த ஆய்வின் முடிவில் தான் இந்த மெகா திட்டத்தை துல்லியமாக வடிவமைத்த அந்த மாஸ்டர் மைண்ட் யார் என்பது ஆதாரங்களுடன் வெளியாகியுள்ள சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்களின்படி மோசடி செய்யப்பட்ட பணத்தின் ஒரு பகுதி கிரிப்டோ கரன்சி மூலம் வெளிநாடுகளுக்கு மாற்றப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. CID இதை குறித்தும் தீவிரமாக விசாரித்து வருகிறது. இந்த மோசடி நிலைமை காரணமாக வாடிக்கையாளர்கள் தங்களது வங்கி கணக்குகளில் வைத்திருக்கும் நிதிகளுக்கு எந்தவித சிக்கல்கள் இல்லை என்றும் ATM பண பரிமாற்றங்கள் போன்ற வங்கியின் வழமையான செயற்பாடுகள் இடையூறுகள் இன்றி இடம்பெறும் என்றும் வங்கி தெரிவித்திருக்கின்றது. இந்த மோசடி தொடர்பாக எதிர்காலத்தில் கிடைக்கும் தகவல்களையும் இது போன்ற பல நடப்பு விவகாரங்களையும் மேலும் பல தகவல்களையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியினூடாக உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.